IVM. It's story time. ஒரு பெரிய புதையலை தேடிக்கிட்டு போன ஒரு இளைஞன் அதை கண்டுபிடிச்சானான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சர்வஸ்திங்கிற நகரத்துல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு பேரு தனபால். அந்த ஊரோட கடத்தெருவுல அவருக்கு ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனால அந்த சின்ன கடையிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு அவரோட குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடிஞ்சிச்சு. அவருக்கு ஒரே பையன். அந்த பையன் பேரு சத்யபால். தனக்கப்புறம் தன்னோட வியாபாரத்தை சத்யபால் தான் ஏத்து நடத்தணும், அவனுக்கு வியாபாரத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தனபால் நினைச்சாரு. ஆனா சத்யபாலோட எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு வியாபாரத்தை கத்துக்கறதுல விருப்பமே இல்ல. பொழுதுபோக்கு, கேளிக்கை, ஆட்டம் பாட்டம்னு அவன் தன்னோட நண்பர்களோட சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பெல்லாம் தனபால் கிட்ட வந்து பணம் கேட்பான். தனபாலும் தன்னோட ஒரே பையனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லாம அவன் கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுத்தாரு. ஆனா அவன் இப்படி பொறுப்பு இல்லாம பொழுதுபோக்கிக்கிட்டு இருந்ததை பார்த்து தனபாலுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு நாள் சத்யபால் அவர்கிட்ட வந்து, நான் என்னோட நண்பர்களோட பல நாடுகளுக்கும் சுற்றுலா போகலான்னு இருக்கேன், அதுக்கு ஒரு பெரிய தொகை எனக்கு வேணும், சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்ப தனபால் அவங்கிட்ட சொன்னாரு, நமக்கு இருக்கிறதே ஒரு சின்ன கடை, அதுல வர்ற வருமானம் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்கு. பெரிய அளவுல சுற்றுலா போகிறதுக்கெல்லாம் எங்கிட்ட பணம் கிடையாது. ஆனா நீ கேட்கிற அளவு பணத்தை விட பல மடங்கு பணம் உனக்கு கிடைக்கிறதுக்கு என்னால உனக்கு ஒரு வழி சொல்ல முடியும். என்னோட தாத்தா ரத்னபால் ஒரு மிகப்பெரிய வியாபாரியா இருந்து எக்கச்சக்கமா பணத்தை சேர்த்து வச்சாரு. அவரு நம்ம நாட்டோட கிழக்கு எல்லை பகுதியில ஸ்வர்ணகிரிங்கிற ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஒரு பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க பெரிய பதட்டம் இருந்துச்சு. அப்படி ஒருவேளை போர் வந்துச்சுன்னா நாட்டோட கிழக்கு பகுதி தான் முதல்ல தாக்கப்படலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதனால அவரும் இனிமே ஸ்வர்ணகிரியில இருக்கிறது குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா போர் பதட்டத்தினால நாட்டுல எல்லா இடத்துலயும் கொலையும் கொள்ளையும் அதிகமாயிட்டதுனால அவரு தான் சம்பாதிச்சு வச்ச சொத்தை எல்லாத்தையும் அவரு நினைச்ச மாதிரி ஸ்வர்ணகிரியிலேந்து எடுத்துக்கிட்டு போக முடியல. அவரு தன்னோட எல்லா சொத்தையும் ஸ்வர்ணகிரியிலேயே விட்டுட்டு தன்னோட குடும்பத்தை மட்டும் கூட்டிக்கிட்டு ஸ்வர்ணகிரியிலேந்து சாரவஸ்திக்கு வந்து இங்கே இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா ஸ்வர்ணகிரியிலேந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவரு தங்கிட்ட இருந்த தங்க நகைகள், வைரங்கள், 2 மூட்டை நிறைய தங்க காசுகள், வெள்ளி பாலங்கள், இத மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் தன்னோட வம்சத்துல யாராவது ஒருத்தருக்கு பயன்படட்டும் அப்படின்னு ஸ்வர்ணகிரியிலேயே ஒரு இடத்துல அதை புதைச்சு வச்சுட்டு அதை பத்தின குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாரு. அந்த புதையல் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இன்னும் ஸ்வர்ணகிரியிலேயே தான் இருக்கும். நமக்கு இப்ப இருக்கிற சின்ன கடையிலேந்து நமக்கு வர்ற வருமானமே போதுமானதா இருந்ததுனால எங்க அப்பாவும் அந்த புதையலை தேடி போகல, நானும் அந்த புதையலை தேடி போகல. எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி அந்த புதையலை பத்தின குறிப்புகளை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இப்ப உன்னோட பண தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த புதையல் உனக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சு நான் வேணா இந்த குறிப்புகளை உனக்கு தரேன், நீ போய் தேடி அந்த புதையலை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே சத்யபாலுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இந்த குறிப்புகளை பத்தி நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த புதையலை நான் எடுத்துக்கிட்டே வந்திருப்பேன். நீங்க இப்பவே அந்த குறிப்புகளை எனக்கு கொடுங்க, நான் இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். இப்ப தனபால் சொன்னாரு, நம்ம நாட்டோட கிழக்கு எல்லை பகுதியில சிம்மாச்சல மலையோட அடிவாரத்துல தான் ஸ்வர்ணகிரி இருக்கு. சிம்மாச்சல மலை தொடர்ல மொத்தம் 4 மலை இருக்கும். நீ இடது பக்கமா ஏற தொடங்கி 2வது மலை ஏறும்போது அங்க சில குகைகள் இருக்கும். அதுல 6வது குகையோட ஒரு பாறைக்கு அடியில தான்
எங்க தாத்தா ரத்தனபால் புதைச்சு வச்சுட்டு போன புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சத்யபால் உடனே அந்த புதையலை தேடி கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அவன் தன்னோட துணிமணிகளை சுருட்டி ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு வழி செலவுக்கு கொஞ்சம் பணத்தையும் வாங்கிக்கிட்டு வழியில சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுகளையும் எடுத்துக்கிட்டு உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டான். அவங்கிட்ட ஒரு குதிரை கூட இல்லைங்கிறதுனால அவன் ஸ்வர்ணகிரிக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற நேரத்தையும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிற நேரத்தையும் தவிர மிச்ச நேரமெல்லாம் அவன் நடந்துகிட்டே இருந்தான். ராத்திரி வேளையில சில ஊர்ல சத்திரங்கள்ல தங்கினான். வேற சில ஊர்ல ஏதாவது ஒரு கடை வாசல்ல படுத்து கிடந்தான். காட்டு வழியா போகும்போது நல்ல உயரமான கிளையில ஏறி படுத்துக்கிட்டான். இத மாதிரி அவன் நடக்க தொடங்கின 3வது நாள் அவன் கையில இருந்த உணவு மொத்தமா தீந்து போச்சு. அவன் கையில எடுத்துக்கிட்டு வந்திருந்த பணத்தை வச்சு 1-2 நாளைக்கு அவனால சாப்பிட முடிஞ்சிச்சு. கையில இருந்த பணமும் தீந்து போன உடனே சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு போற வழியில இருக்கிற ஊர்கள்ல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்தான். நடுவுல வந்த சில ஊர்கள்ல மூட்டை தூக்கினான். சில ஊர்ல விறகு வெட்டுற வேலையை செஞ்சான். சில ஊர்ல விவசாய கூலியா வேலை பார்த்தான். ஆனா அவனோட அதிர்ஷ்டம், அவன் ஒரு நாள் கூட பட்டினியா கிடக்கல. அவனோட பயணமும் எந்த விதத்திலையும் தடைபடல. அவன் எந்த ஊர்ல என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவனோட மனசு மட்டும் புதையலை எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேருந்து கொஞ்சம் கூட தவறவே இல்லை. அவன் வீட்டிலேருந்து கிளம்பி 15 நாள் கழிச்சு ஸ்வர்ணகிரிக்கு போற வழியில பாதி தூரத்தை கடந்திருந்தான். அவன் ஒரு நாள் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான பெரியவரை 4 கொள்ளைக்காரர்கள் போட்டு அடிக்கிறத கவனிச்சான். இயல்பாவே சத்யபாலுக்கு மற்றவங்களுக்கு உதவுற நல்ல குணம் இருந்ததுனால உடனே அவன் ஓடி போய் 4 கொள்ளைக்காரர்களோடையும் பயங்கரமா சண்டை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 4 பேரையும் அங்கேருந்து அடிச்சு துரத்தி விட்டான். ஆனா போற போக்குல அவங்க அந்த பெரியவரோட மூட்டைய தூக்கிக்கிட்டு ஓடிட்டாங்க. அவன் தன்னோட மூட்டைய ஒரு மரத்தடியில சாத்தி வச்சுட்டு அந்த பெரியவரை மெதுவா எழுப்பி உக்காத்தி வச்சு அவருக்கு குடிக்கவும் கொஞ்சம் தண்ணிய கொடுத்துட்டு அவரை பத்தி விசாரிச்சான். அந்த பெரியவர் பேரு கோகுல்தாஸ். அவரு பக்கத்துல இருந்த அமரபுரின்னு ஒரு ஊர்ல பெரிய வியாபாரியா இருந்தாரு. சரியான நேரத்துல தன்னோட உயிரை காப்பாத்தின சத்யபாலுக்கு அவரு தன்னோட நன்றிய சொல்லி அவனுக்கு சில தங்க நாணயங்களையும் கொடுத்தாரு. சத்யபால் உதவி செஞ்சதுக்கு பணம் வாங்கறது தன்னோட பழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னதும் அவருக்கு அவன் மேல மதிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர் இருந்த ஊர் அமரபுரியும் ஸ்வர்ணகிரிக்கு போற வழியில தான் இருந்ததுனால சத்யபால் அவரோட வீடு வரைக்கும் துணைக்கு வரதா ஒத்துக்கிட்டான். அமரபுரி ஊருக்குள்ள நுழைஞ்சதும் தான் எதிர்பார்த்ததை விட அந்த ஊர்ல கோகுல்தாஸுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு அப்படின்னு சத்யபால் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வாரமாவது சத்யபால் அமரபுரியில தன்னோட விருந்தினரா தங்கி இருக்கணும் அப்படின்னு கோகுல்தாஸ் ரொம்ப வற்புறுத்தினதுனால சத்யபால் அவரோட வீட்டுல ஒரு வாரத்துக்கு தங்கினான். அந்த ஒரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அவனும் கோகுல்தாஸோட அவரோட வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு போனான். வியாபாரத்துல அவருக்கு சில உதவிகளையும் செஞ்சான். ஒரு வாரத்துக்குள்ள சத்யபாலுக்கு ரொம்ப திறமை இருக்குது அப்படின்னு கோகுல்தாஸால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவரு சத்யபால் கிட்ட, நீ என்னோடவே இந்த ஊர்ல தங்கி இருந்து என்னோட வியாபாரத்தை கவனிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. சத்யபால் அவர்கிட்ட தாம் புதையலை தேடி போறத பத்தி சொல்லி கோகுல்தாஸோட வியாபாரத்தை கவனிச்சுக்கிறது தன்னால இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொன்னான். கோகுல்தாஸ் அவங்கிட்ட, நான் என்னோட வியாபாரத்தை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு இளைஞனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இளைஞனை தேர்ந்தெடுத்து அவன் பொறுப்புகளை எடுத்துக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து என்னோட வியாபாரத்தை கவனிச்சுக்கோ. அதுக்கப்புறமா நீ உன்னோட புதையலை தேடுற பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொன்னாரு. சத்யபாலுக்கும் கொஞ்சம் ஓய்வும் ஒரு மாற்றமும் தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் கோகுல்தாஸோட வியாபாரத்துக்கு உதவி செய்யறதா ஒத்துக்கிட்டான். அமரபுரியிலேயே 3 மாசம் தங்கி இருந்து கோகுல்தாஸோட வியாபாரத்துல இருக்கிற நிர்வாகத்தை நல்லா சரி செஞ்சு கொடுத்தான். அவங்க அப்பா வச்சிருந்த அவனோட சொந்த கடையில கூட அவன் இவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்க மாட்டான். ஆனா கோகுல்தாஸோட வியாபாரத்தை கவனிச்சுக்கிறதுல அவன் முழு நேரமும் அவரோட கடையிலேயே இருந்தான். அவன் பொறுப்பெடுத்துக்கிட்ட இந்த 3 மாசத்துல கோகுல்தாஸோட வருமானம் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சு.
திடீர்னு ஒரு நாள் சத்யபாலுக்கு புதையலை தேடி போகணும் அப்படிங்கிற ஞாபகம் மறுபடியும் வந்து அவன் கோகுல்தாஸ்ட சொல்லிட்டு ஸ்வர்ணகிரிக்கு கிளம்பினான். கோகுல்தாஸுக்கு அவனை விடுறதுக்கு மனசே இல்லைன்னாலும், நீ சீக்கிரமா ஸ்வர்ணகிரிக்கு போய் உன்னோட புதையல் தேடுதலை எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் நீ இங்கேயே வந்து என் வியாபாரத்தை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. சத்யபாலும் அவர்கிட்ட திரும்ப வர்றதா வாக்கு கொடுத்துட்டு சிம்மாச்சல மலையோட அடிவாரத்துக்கு கிளம்பினான். ஸ்வர்ணகிரி ஊருக்குள்ள கூட போகாம சிம்மாச்சல மலைத்தொடரோட 2வது மலையில அவன் குகைகளை தேடினான். ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி அங்க எந்த குகையும் இல்ல, யாரும் புதையலை புதைச்சு வச்சிருக்கிறதுக்கான அடையாளங்களும் எதுவும் இல்ல. அவன் ரொம்ப ஏமாற்றத்தோட ஸ்வர்ணகிரி ஊருக்குள்ள வந்து அங்க இருக்கிற சில பெரிய வியாபாரிகளை சந்திச்சு தன்னோட கொள்ளு தாத்தா ரத்னபாலை பத்தி விசாரிச்சான். ஆனா அங்க இருந்த எந்த ஒரு வியாபாரிக்கும் ரத்னபாலை பத்தி தெரியவே இல்லை. ரொம்ப வயசான வியாபாரிகள் கூட இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு வியாபாரியோட பேரை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சத்யபாலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே ஒரு குதிரைய வாங்கிக்கிட்டு அவன் தன்னோட ஊரான சாரவஸ்திக்கு கிளம்பினான். வர்ற வழியில அவன் அமரபுரியில ஒரு நாள் தங்கி கோகுல்தாஸ் கிட்ட, நான் எங்க ஊருக்கு போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு கொஞ்ச நாள்ல நான் திரும்பி வந்து உங்க வியாபாரத்துல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கோகுல்தாஸும் அவனுக்கு சந்தோஷமா விடை கொடுத்தாரு. ஒரு வார பயணத்துக்கு அப்புறம் சத்யபால் சாரவஸ்திக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்த அவங்கிட்ட தனபால் சிரிச்சுக்கிட்டே, என்ன புதையலை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாரு. உடனே சத்யபாலும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் புதையலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் விளக்கமா சொல்லு அப்படின்னு தனபால் அவங்கிட்ட கேட்டப்போ அவன் சொன்னான், நான் பொறுப்பில்லாம பொழுதுபோக்கிக்கிட்டு இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தப்போ எனக்குள்ள இருந்த திறமைய புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இல்லாத ஒரு புதையலை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லி என்ன பல ஊர்களுக்கும் சுத்த விட்டீங்க. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்காகவும் நான் உழைக்க ஆரம்பிச்சதும் தான் பணத்தோட மதிப்பு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அமரபுரியில கோகுல்தாஸோட வியாபாரத்துல நிர்வாகத்தை நான் சரி செஞ்சப்போ என்னோட முழு திறமை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளவு திறமைகளை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் இதை பயன்படுத்தாம விட்டுட்டோமேன்னு எனக்கே என் மேல ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. நானே அரை மனசோட தான் அதுக்கப்புறம் அந்த புதையலை தேடி போனேன். அங்க புதையல் இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த ஊர்ல இருக்கிற வியாபாரிகள் கிட்ட கொள்ளு தாத்தாவை பத்தி கொஞ்சம் விசாரிச்சும் பார்த்தேன். ஆனா யாருக்குமே அவரை தெரியல. அப்பதான் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. நீங்க புதையல்னு சொன்னது எனக்குள்ள இருந்த என்னோட திறமைய பத்தி தான். அந்த புதையலை நான் சரியா கண்டுபிடிச்சிட்டேங்கிறத தான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னான். தனபாலும் சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்னது சரிதாங்கிற மாதிரி தலையாட்டினாரு. கொஞ்ச நாள் அவங்க அப்பா கூட இருந்துட்டு சத்யபால் அமரபுரிக்கு கிளம்பி அங்க கோகுல்தாஸோட வியாபாரத்தை முழுமையா எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல நிர்வாகின்னு பேரையும் வாங்கினான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.